Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கீரை போண்டா. கீரை போண்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து இந்த கீரை தான் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை எந்த கீரைனாலும் சேர்த்துக்கலாம். பாலக்கீரை கூட சேர்க்கலாம். கீரை ரொம்ப விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க போண்டாவா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த போண்டா எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 200 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு அதையும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப மையெல்லாம் நீங்கள் அரைக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ரவை பதத்தில் நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணது, 3 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம இப்போது கீரை சேர்த்துக்கணும். கீரை வந்து எந்த கீரைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து முளைக்கீரை வாங்கி நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை வந்து இவ்வளோ தான் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அது நல்லா தான் இருக்கும். கீரை உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் கீரையை போட்டு நல்லா விரவி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கீரை இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது. அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கீரையும் நான் சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு எல்லா பக்கமும் கீரையை வந்து போட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா மாவு நல்லா கலந்தாச்சு. போண்டா போடுற பக்குவத்துக்கு மாவு வந்து கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா சின்ன சின்ன உருண்டையாக நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். சின்னதாக போட்டிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அதனால தான் நான் சின்ன சைஸாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு பெருசாக போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த போண்டாக்கு நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இது அடிக்கடி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா, கீரை உளுத்தம்பருப்பு ரெண்டுமே உடம்புக்கு நல்லது தான். உளுத்தம்பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. கீரை வந்து எந்த கீரைனாலும் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம். இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், கீரை போண்டா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.